எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ கேட்க போகிறது ஒரு கதை. கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட அப்பா, அம்மா, தம்பி, கிருஷ்ணன் அப்படின்னு அவங்களும் வாழ்ந்து வந்தாங்க. ராமுவுக்கு மழை, தோட்டம், செடி, கொடி, மாடு, நாய் அப்படிங்கிற சூழ்நிலையில் வாழ்வது ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா நல்ல வேலையில் இருந்தார். நல்ல பழக்க வழக்கங்களோட ஒரு ஜென்டில்மேனாக அவர் வாழ்ந்து வந்தார். ராமு, கிருஷ்ணன் ரெண்டு பேரும் அவரை போலவே பண்போட நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து வந்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அவங்க குடும்பத்தையும் குழந்தைங்களையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தாங்க. ராமுவுக்கு எப்போவுமே ஜன்னல் ஓரத்தில் கட்டிலில் படுத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவன் புஸ்தகங்கள் நிறைய படிப்பான். அப்படியே ஜன்னல் வழியாக மரம் செடின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். மழை பெஞ்சதுன்னா மழையையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பான் புஸ்தகத்தை. அப்படியே தூங்கிடுவான் நல்லா. அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் அந்த மாதிரி கட்டிலில் ஓரத்தில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வருது. மழையும் மின்னலும் இடியுமா நல்லா பயங்கரமாக மழை பெய்யுது. அப்போ அவனோட தம்பி என்ன பண்ணுறான், அவனும் பக்கத்தில் படுத்துக்கிட்டு, அண்ணா நான் தூங்குறேன், எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை போத்திட்டு தூங்கிடுறான். ராமு என்ன பண்ணுறான், நல்லா ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மின்னல் மின்னுது. அப்படியே அந்த மின்னல் வெளிச்சத்தில் மழை கொட்டுறதையும் தண்ணி ஓடுறதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா வெளியில் போனவர் இன்னும் வரல அப்படிங்கிறனால அவங்களோட ரூமில் படுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக அவங்க பாட்டுக்கு படுத்துட்ருக்காங்க. அப்போது ராமு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டுக்கும் அவங்க வீட்டு கேட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு 20 அடி தூரம், அந்த இடத்துல தூரத்தை கடந்து தான் அவங்க வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ இவன் கேட்டுக்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தர் அங்கே அப்படியே நடந்துக்கிட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி தெரியுது. உடனே இவனுக்கு என்ன ஆகுது, யாரா அது, அப்பா வேற இல்லை. அப்பா வரதா இருந்தால் ஜீப்பில் தான் வருவார், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே இருந்தாலும் அப்பா வந்த உடனே அவர் பாட்டுக்கு கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்துடுவார். இது யார் அங்கே நடந்துட்டுருக்கிறது, சரி யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழைனால திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. கரண்ட் ஆஃப் பண்ண உடனே இவன் என்ன பண்ணுறான், டேபிள் கிட்டத்தில் போய் அப்படியே மெதுவாக டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு ஜன்னல் வழியாக அப்படியே அடித்து அவன் பார்க்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட கதவு அவனோட ரூம் கதவு திறக்குது. என்னடா அது ரூம் கதவு திறக்குதுன்னு திரும்பி பார்க்குறான். அந்த வெள்ளை உருவம் இவன் வாசலுக்கு முன்னால் அவனோட ரூமுக்கு முன்னால் நிற்கிது. ஐயோ என்னடா அது, ரூமுக்கு முன்னால் நான் அந்த உருவம் இங்கே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில், என்ன இருந்தாலும் பையன் தானே, சின்ன பையன் தானே, அப்படியே டபால்னு பயந்துட்டு ஐயோ அம்மானு கட்டில் ஏறி குதித்து படுத்துக்கிறான். அப்போதைக்கு கரண்ட் லைட்டு வந்துடுது. உடனே இவனோட சத்தம் கேட்டு அவங்க அம்மா உள்ளே வராங்க. அவங்க என்னடா ராமு என்னாச்சுடா, என்னடா சத்தம் போடுற அப்படிங்கும்போது லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தா அந்த வெள்ளை உருவத்தில் அவங்க அப்பா நின்றுட்டு என்னடா பயந்துட்ட அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அப்போது என்னாச்சு, என்ன விஷயம்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. இல்லை இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட ஒரு உருவம் இப்படி போயிட்டு தடுமாறிட்டு போன மாதிரி இருந்தது, அதனால நான் என்னன்னு லைட் அடித்து பார்க்கலான்னு எடுத்து பேட்டரி லைட் எடுக்க போகிறேன். அப்போ பார்த்தா அப்பா நிற்கிறாரு. இங்கே கதவு திறக்கவும் யாரோ என்னமோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அப்பா அப்படிங்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை நான் நான் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தேன், சேரும் சகதியுமாக இருந்தனால கொஞ்சம் நிதானிச்சு இப்படி அப்படி போய் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை அப்பாவோட ஜீப்பு பஞ்சர் ஆயிடுச்சாம்மா, பைக்கில் வந்தால் அந்த மழையில் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கூட காரில் அப்பா ஃப்ரெண்டுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அடுத்த வீதியிலே இறங்கி நடந்து வந்திருக்காரு. அவங்க ஃப்ரெண்டை அனுப்பிச்சி விட்டு அப்பா நடந்து வந்திருக்காரு. வெள்ளை கலரில் உனக்கு ரெயின் கோட்டு போட்டனால நீ பயந்துட்ட அப்படின்னு சொல்லவும் ஐயையோ அப்படின்னு ஷேம் ஆயிடுது ராமுவுக்கு. அடடா என்னடா அது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டு சிரிக்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை நீ நிறைய கதையெல்லாம் படிக்கிறீல்ல, அதனால் உனக்கு கற்பனையில் என்னமோ ஏதோன்னு நீயே உன்னோட கவனத்தை சிதறி அடிச்சிட்ட, அதனால் நீ பயப்படலாம் கூடாது இந்த மாதிரி. சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை சாப்பிட்டேன் நான் அப்படின்னு, நான் சாப்பிட்டேன், நான் தம்பியும் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சரி அம்மா சொல்கிறாங்க, சரி படுத்து தூங்கு, தம்பி கூட படுத்துக்கோ, நாங்கள் போய் அப்பா சாப்பிட்டுட்டு நாங்களும் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமுவுக்கு அடடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே
அப்படியே போய் கட்டிலில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே படு, பயமெல்லாம் இருக்காது அப்படின்னு அவங்க அம்மா சத்தம் போட்டு சொல்கிறது கேட்குது அவனுக்கு. ஓ ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே ராமு தூங்கிடுறான். கிருஷ்ணனோட அவன் தம்பி பக்கத்தில் படுத்துருக்கவனோட பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிறான். கதை நல்லா இருந்ததா? கதை பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.